ஹாய், இது நவீனிகா டிசைனர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரக நிலையம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பட்டுருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7-12 கூடியவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி சுக்கிரன் கேது கூட சேர்ந்து குரு பார்வையில் 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நீசமாக இருந்தாலுமே ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? வீடு கொடுத்த புதன் வக்கர நிலையில் இருக்கிறாரு. 28/8/2024 புதன் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா அதுக்கு பிறகு சுக்கிரனுடைய பலன்கள் நல்லபடியாக இருக்கும். எப்போயுமே ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். புதனும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ல் புதன் இருக்கலாம். சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ கிரக சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். அர்த்தம சனியோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, சரியில்லை. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவை பார்க்குறாரு. கேது கூட இணைந்து குருவின் பார்வைப்பட்டு ராகுவை பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு ராகு ஒரு தடையை கொடுத்துட்டு இருந்தார். தடையெல்லாம் விலகும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட பிள்ளையோட படிப்பு, திருமண அமைப்பு, வேலை வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷப்படுவீங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 15/9 வரைக்கும் இருக்கிறாரு. செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கிறதுனால செப்டம்பர் 15 வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். நீங்கள் கும்பிட்ற சாமி உடனே கேட்கும். ஏன்னா 5ஆம் இடம் ஒரு முக்கியமான இடம், மந்திரஸ்தானம். நம்ம தெய்வத்தை கும்பிட்றோம், மன உருகி கும்பிட்றோம். சில பேர் மந்திரம் சொல்லி கும்பிட்றாங்க, சில பேர் மனதுக்குள்ளேயே கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக கும்பிடுவோம். ஸோ தெய்வத்தை எப்போயுமே மந்திரம் சொல்லி கும்பிடணும். ஏன்னா மந்திரத்துக்கு இறைவன் அடிமை. அந்த மந்திரத்தை எப்போயுமே சொல்லணும். தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி கும்பிடுங்க. அப்படி அந்த மந்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. அப்படி ராகு இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாகவே மந்திரம் இப்போதைக்கு தேவி கருமாரியம்மனை கும்பிடணும். உக்கிரமான தெய்வத்தை கும்பிடணும். 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மனிதனுக்கு குலதெய்வத்தை சொல்கிற இடம் 5ஆம் இடம் தான். அதுபோல் ஒரு மனிதன் சாமி கும்பிட்றது அது சித்தி அடையணும். அவன் கும்பிட்ற பக்தி அவனுக்கு சித்தியாக மாறணும். சித்தினா என்ன? இறைவன்கிட்ட வரம் கிடைக்கணும் நமக்கு. அந்த சித்தி அடைக்கிறதுக்கு 5ஆம் இடம் தான் முக்கியம் இடம். அதில் ராகு இருக்கிறதுனால அந்த சித்தி இப்போதைக்கு கிடைக்கல. விருச்சிக ராசிக்கு கிடைக்கல. ஒரு பெரிய பிரேக். 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு. சுகஸ்தானத்திலையும் மந்திரஸ்தானத்திலையும் பாவகிரகங்கள் 2 அடுத்தடுத்து இருக்குது. விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய கேட்டு போட்ட மாதிரி தான். கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்வை ராகு கிடைக்கிறதுனால ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த வீடியோவில் ஸ்பெஷல். சரியா? சுக்கிரன் கேதுபடியில் இருந்தாலுமே குரு பார்வை பட்டு ராகுவை பார்க்குறாரு. பரவாயில்ல, ஸ்தானப்பலம் படுறாரு. கண்ணியில் நீசமானாலுமே ஒரு நட்பு நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஓகே. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு ராசியை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். 26ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டார். நேற்று பயிற்சியாக இருக்கிறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. நல்ல அமைப்பு இல்லை. சரியா? நான் செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். நான் செவ்வாய் உங்கள் ராசிநாதன். அவர் உங்கள் ராசிக்கு 1-6 கூடையவன் தான். 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க கூட அனுசரித்து போங்க. பேசுகிற பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில புகைச்சல் வரும். வேலை விஷயமாக நிமித்தமாக விட்டு பிரிகிற மாதிரி கூட இருக்கலாம். எங்கே டூரு கேம்ப் போகிற மாதிரி இருக்கலாம். தொழிலும் சில பிரச்சனைகள், தொழில் லாபத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதாவது தொழிலில் நல்லபடியாக போகும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதில் வசூலாகிற பணம், வர வேண்டிய பணம் கொஞ்சம் நிலுபரியில் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரும். டக்குன்னு ஃபுல்லாக வராது. அதை செவ்வாய் கொஞ்சம் பிரேக் போடுவார். ஏன்னா அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால லாபத்தில் ஒரு பிரேக் போடுவார். இருந்த போதிலும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்துடும். சரியா? மொதல் சுற்றில் வராது, ஒரு 3ஆவது சுற்றில் வரும். அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்வை கடுபார்வை தான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இளைய சகோதர விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக தம்பின்னு ஒருத்தர் இருந்தானா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பியால் பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாகவே தம்பினாலே பிரச்சனை தான். எந்த குடும்பத்திலையும் தம்பின்னு இருக்கிறவங்க கொஞ்சம்
இதாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தம்பி கடைக்குட்டி இல்லை, கடைக்குட்டி தங்கம் அது சில நேரம் சிங்கமாக கூட மாறிடும். அந்த கடைக்குட்டி தங்கத்தை கட்டி மேய்க்கிறது பெரிய வேலையாக இருக்கும் தாய் தப்பனுக்கு. நினைப்பாங்க ஏன்டா இவனை கடைசியில் பெற்றவன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. ரைட்டு, அந்த சிங்கம் நல்லபடியாகவே இருக்கட்டும். அந்த தம்பியால் சில டார்ச்சர் இருக்கும், தம்பியால் சில பிரச்சனைகள் இருக்கும். தம்பி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குது, மற்ற விஷயமெல்லாம் நல்லா தான் இருக்குது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கு தனியாக வீடியோ போடுறேன், சரியா? ஒரு நல்ல விஷயம் பேசும்போது செவ்வாயை பற்றி அதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இருந்த போதிலும் செவ்வாய் அவங்க ராசிநாதன் தான், நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார், கெடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க ராசிநாதன் மிதுனத்தில் தான் இருக்கிறாரு. மிதுன செவ்வாய் படிப்பை நல்லா கொடுப்பாரு. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு வேலையில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, கல்வி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக கொஞ்சம் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களும் நல்லா இருப்பாங்க. மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களும் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் செவ்வாயோட பார்வையில் கெடுப்பார்வை தான், கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்கிறாருங்க, நல்ல அமைப்பாக தாங்க பார்க்கப்படுகிறது. இப்போ விருச்சிக ராசிக்கு இப்போ நல்லா இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் எபோ ஆவரேஜ்னு தான் சொல்லணும், சரியா? எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் நமக்கு 100% கரெக்டாக இருக்காது. சில நேரங்களில் சில கிரகங்கள் இப்படி தான் இருக்கும், சரியா? உங்களுக்கு 15 வரைக்கும், செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதிய வருமானங்கள் கிடைக்கும், சரியா? கொஞ்சம் செலவுகளும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வருமானம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வருகின்ற வருமானம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு கொஞ்சம் நிலுபரியில் தான் வரும். ஆனால் மனத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்லா ஒரு இது பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஒரு சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க, சரியா? ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒரு மனப்பூர்வமாக போயிட்டு வருவீங்க. எல்லோரும் குடும்பத்தோட குதூகலமாக போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். திறமையாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும். மதிநுட்பமாக இருப்பீங்க. கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். பண வசதி கையிலுக்கு நல்லா இருக்கும். தேவைக்கு மேலே சிலருக்கு பணம் இருக்கும். செல்வாக்கும் இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும். சிலருக்கு வண்டி வாகன பூஷணங்கள்லாம் இருக்கும். வண்டி வாகனத்தை மாத்திர அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் உயர்தர வண்டியெலாம் வாங்குவீங்க. விவசாய வேளாண் குடிமக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா? அதனால் விவசாயம் நல்லா இருப்பீங்க. விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் இருக்கும். அதுபோக உங்களுக்கு வேளாண் விளைபொருள் நல்ல விலைக்கு போகும். பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயில் பூஜை சம்மந்தப்பட்டவங்க, பூஜை புனஸ்கார பொருட்கள் விற்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் ஓரம் கடை போட்டிருக்கிற மக்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய நேரம் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு லெவலாக சொல்கிறீங்க, சாதாரண மக்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நானும் பிரித்து தான் சொல்கிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஆனால் நீ பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட வேலையில் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே நான் சர்வே பண்ண முடியாது. இருந்தாலும் என்னுடைய நாலேஜுக்கு அந்நேரம் ரீடிங் பண்ணும்போது வர்ற வார்த்தைகள், இறைவனுடைய அருளுக்கு உட்பட்டு வருகிற வார்த்தைக்கு நான் பலன் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்லாயிருக்கும், சரியா? இந்த காலகட்டத்தில் ஜவுளி வாரம் பார்க்குறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, ஆடம்பரம் அலங்கார வஸ்துக்கள் வியாபாரம் இருக்கிறவங்க, பிளாட்ஃபார்ம் கடையில் இருக்கிறவங்க, அப்புறம் கண்கவர் பொருட்கள் செய்கிறவங்க, கைவினைப் பொருட்கள் பண்ணுறவங்க, காதி கிராஃப்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு பொருள் நமக்கு அட்ராக்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பொருள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக கோயில் சிற்ப கலையில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கோயில் கோபுர வேலைகள், வர்ணம் பூசுகிறவங்க, கோயில் சபதிகள், சிற்பிகள், கலை செதுக்கிறவங்க, சிலை செதுக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கலையில் கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை இழந்தாலும் காணுபடி செய்தான். அதாவது ஒரு சிற்பி தான் தெய்வத்தை வடிக்கிறாரு, அந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம், சரியா? அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், சரியா? அதுபோக கண்கவர் கலை அம்சம் கொண்ட காரியங்கள் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இருக்குது, சரியா நேர்களே? நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். வாகன யோகம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, மல்டி லெவல் பில்டிங், ஷாப்பிங் கிளாஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. முகராசியும் இருக்கும், கைராசியாக இருக்கும். கைராசி டாக்டர்களுக்கு இருக்கும். ஏன்னா கேது மருத்துவ குணமுள்ள கிரகம். அதனால் பெண் டாக்டர் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக டாக்டர்லேயே பெண் டாக்டர்கள் நல்லா இருப்பாங்க. அதில் சில டாக்டர் கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க ஊரில். அந்த மக்கள்கிட்ட போனால் ஒரு நாள் போனாலே நமக்கு டக்குன்னு குணமாயிரும், நல்லா இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டு அந்த அம்மா வந்தாலே நமக்கு உடம்பு நல்லபடியாக ஆயிரும்னு சில டாக்டர்லாம் ஊரில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற டாக்டர்கள் பெண் டாக்டர்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த மருத்துவம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. எல்லாம் கிரகங்களோட அமைப்பு தான், சரி நேர்களே? அதுபோக விஷயஞானம் உங்களுக்கு இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் மாதிரி நல்லா இருப்பீங்க. பலதரப்பட்ட சப்ஜெக்ட் பேசுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உயர்ந்த அந்தஸ்து உள்ள நண்பருடைய சகவாசம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு சில இதுவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாகவும் சில போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் நேயர்கள் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி சேர்ந்த ஆணியர்கள் சில மது வஸ்துக்களை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தவிர்த்துருங்க, சரியா? பழக்க வழக்கத்தில் அப்படியே தான் வந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. அந்த அமைப்புக்கும் இதில் வலி இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அதையும் செய்வார். ஏன்னா 12 குடைவன் அல்லவா, அவர் 11ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால சில சந்தோஷத்தை இழுத்து கொண்டு போவார். செலவுக்கு அந்த சந்தோஷம் அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பின்னாடி பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு, அதையும் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். சரி, அமிர்தம் தான் இருந்தாலும் அது அளவுக்கு மீறக்கூடாது. போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி புது பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. பட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. நண்பர் விஷயத்தில் நல்லா இருக்குது, சகோதர விஷயத்தில் நல்லா இருக்குது. உங்களுடைய ஆண் வாரிசு, ஆண் பையன் இருந்தானா அவன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் வாரிசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா ஏற்கனவே சொன்ன 5ஆம் இடத்துல ராகு இருக்குது கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுபோல் சுக்கிரன் பார்வை இருக்கனால பெண் பிள்ளைகளால் நல்ல பேர் எடுப்பீங்க. ஆண் பிள்ளைகள் சில பிரச்சனை பண்ணுவாங்க, கவனமாக பார்த்துக்கணும். சில பேர் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். காதில் சீல்வடிகிறது, காதில் எதனாச்சும் பிரச்சனை வருது, இன்ஃப்ளெக்ஷன் ஆகிறதுலாம் இருக்கும். அதனால் அப்படி எதுவும் வந்துச்சுன்னா டக்குன்னு டாக்டரை பார்த்துருங்க. ஓரளவு நல்லா தாங்க இருக்கும். சரியா? இந்த பயிற்சி நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கும். விருச்சிக ராசினியர்கள் அடுத்து வேறு விதமாக இருப்பீங்க. இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் நல்லா தான் இருக்குது. அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி 10 குடையவன், அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் புரட்டாசி 1ஆம் தேதி. அதுவும் நல்லது தான். அடுத்து சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் மறைவு கிடையாது, சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார். ஸோ அடுத்தடுத்து சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் தான் சரியில்லை, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. 1.5 மாதத்துக்கு இருப்பார். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பி வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஏதோ கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். இதுபோக ராஜயோக பலன்கள் போடுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே, விசாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 4 பாதத்துக்குமே நான் ராஜயோக பலன் போடுறேன். அதாவது ஒவ்வொரு நாளுமே குருவோட பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கிடைக்கும். குரு ஒரு முக்கியமான கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறவர் அவர் தான். மனிதனாக வாழ வைக்க சகல தகுதிகளும் தன்மைகளும் கொடுக்குறவர் அவர் தான். அனைத்து அம்சங்களையும் கொடுக்குறவர் அவர் தான். அந்த குருவுடைய கான்ட்ரிபியூஷன் டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு கொடுப்பாரு. அந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரமா? அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருது? குருவுடைய கான்ட்ரிபியூஷன் என்றைக்கு விசாகத்துக்கும் அனுசத்துக்கும் கிடைக்குதோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கி தேதியை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை தான் ராஜயோக உள்ள நாட்கள் சொல்கிறேன் அப்படின்னு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பாருங்கள். அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அன்றைக்கி குருவுடைய நிலைப்பாடு, சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி 4 பலன்கள் இருக்கும். இது கிரகத்துடைய பலன்கள். சுக்கிரனுடைய நிலைப்பாடு. சரியா? சுக்கிரன், கேது, ராகு இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு வச்சு இந்த பலன் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொஞ்சம் ஆதிபத்திய விஷயங்கள், காரகத்துவங்கள் மாறும். இருந்த போதிலும் இந்த நிலைப்பாடு ஒரு எபோ அவரேஜாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கோங்க. அதுபோக அந்த அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், யோகமுள்ள நாட்கள் போடுற வீடியோவும் பாருங்கள். அதில் அன்றாட பொழுது எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த யோகமுள்ள நாட்களையும் சொல்லுவேன். மற்ற நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்குது அது ஒரு ஷார்ட் ஃபார்மில் பலன்களை சொல்லிவிட்டு அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லுவேன். அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதான் சூட்சுமம். அன்றைக்கி தேதிக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த தெய்வத்தை வீட்டில் இருந்தே கும்பிடுங்க. கோயிலுக்கு போகணுன்னு அவசரம் கிடையாது. கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பூஜை அறையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மன உருகி நின்று அப்படி ப்ரே பண்ணிட்டு போங்க. நான் அன்றைக்கி தேதிக்கு உங்கள் நட்சத்திர ரீதியாக எந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்கிறேனோ அந்த தெய்வத்தை ஒரு 18 தடவை அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நமக இல்லைன்னா போட்டின்னு சொல்லிட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். இது நடைமுறையில் நிறைய சாத்தியப்பட்டிருக்கு. நான் உணர்ந்து தான் சொல்கிறேன். சரியா? அறிந்து சொல்கிறேன்னா இல்லையோ, உணர்ந்து சொல்கிறேன். அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பினா தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் நடராஜன். நன்றி நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.